மூன்றாம் உலக மகா யுத்தத்தையும் அணுவாயுத போரையும் நோக்கி நகரும் யுத்த களங்கள். ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்களுக்கு என்ன நடந்தது? ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் லெபனான் போராளிகள். இந்த உலகமானது ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய அணுவாயுத போரின் விளிம்பில் இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் யுத்த களமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நடைபெற்று வரக்கூடிய யுத்த களங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பலஸ்தீனிய போர்க்களம் விரிவடைந்து லெபனான் போர்க்களமாகவும் மத்திய கிழக்கு போர்க்களமாகவும் மாறிவிட்டது. அதே போன்று ரஷ்யா உக்ரைன் போர்க்களமானது அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு இடையிலான போர்க்களமாக மாறிவிட்டது. மேலும் இந்த போர்க்களங்கள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய உலக மகா யுத்தமாகவும் மாறப்போகின்றது. ரஷ்யா உக்ரைன் யுத்தகலமும் மத்திய கிழக்கு யுத்தகலமும் ஒரு மிகப்பெரிய அணுவாயுத போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கமைவாக நேற்றிரவு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு பயங்கரமான ஆபத்தான முடிவொன்றினை வெளியிட்டிருந்தார். அதாவது இவ்வளவு நாளாக ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான எல்லா விதமான தடைகளும் உக்ரைனுக்கு விதிக்கப்பட்டிருந்தன. ரஷ்ய நகரங்களை இலக்கு வைத்து நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை உக்ரைனிய தரப்பினர் மேற்கொள்ளக்கூடாது என அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு தடைகளை விதித்திருந்தன. அமெரிக்காவின் மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளும் நேட்டோவின் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளும் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியினை அமெரிக்க தரப்பினரும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்கி இருக்கவில்லை. உக்ரைனிய ஜனாதிபதி பல மாதங்களாக இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கோரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் அமெரிக்க தலைமைகள் இதற்கான அனுமதியினை வழங்கி இருக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களமும் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமைந்திருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஜனநாயக கட்சி தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளார். வருகின்ற ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கப் போகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு இன்னும் சரியாக 2 மாதங்கள் இருக்கின்றன. எனவே இந்த 2 மாதங்களுக்குள் மிகப்பெரிய உலகப் போரை ஏற்படுத்துவதற்கான முடிவுகளையே தற்போது ஜோ பைடன் எடுத்துள்ளார். அமெரிக்காவின் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அதிகளவான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் உட்புறத்திலே ஆழமாக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை ஜோ பைடன் உக்ரைனுக்கு வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவும் பிரான்சும் ரஷ்யாவிற்குள்ளே நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினையும் நேட்டோவினுடைய மிக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியினையும் உக்ரைனுக்கு வழங்கியிருப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். ஜோ பைடனின் அதிரடியான முடிவை தொடர்ந்து இவர்களும் இந்த முடிவுகளை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் அல்லது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யாவிற்குள்ளே நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் உக்ரைனிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு எங்களுடைய அறிக்கைகள் மூலமாக அல்லாமல் எங்களுடைய நீண்ட தூர ஏவுகணைகள் மூலமாக இதற்கான பதில்கள் வழங்கப்படும் என உக்ரைனின் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ரஷ்யாவின் ஆழத்திற்குள்ளே நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்கியிருப்பது தொடர்பான தகவல்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே ரஷ்யாவிற்குள்ளே அமெரிக்க நீண்ட தூர ஏவுகணைகளையும் நேட்டோ நாடுகளுடைய நீண்ட தூர ஏவுகணைகளையும் பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பது ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் நேரடியாக களமிறங்கியதாகவே கருதப்படும். இப்படியான நிலைமையில் ரஷ்ய கூட்டமைப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய முடிவானது 3ஆம் உலகப் போரினுடைய தொடக்கத்திற்கான மிக முக்கியமான முதல் படியாகும். மேலும் 2 மாதங்களில் தன்னுடைய பதவியை விட்டு வெளியேறப் போகும் வயதான மனிதனின் கைகளின் மூலமாக அமெரிக்கர்கள் இதை செய்துள்ளார்கள். அத்தோடு நாங்களும் இதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் ஆழத்திற்குள்ளே மேற்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் நாங்கள் கடுமையான பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்வோம் என்றும் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் உடனடியானதாகவே அமைந்திருக்கும் என்றும் ரஷ்யாவினுடைய இராணுவ தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் உக்ரைனிய இராணுவ படைகளின் மூலமாக அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளையோ நேட்டோவினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளையோ பயன்படுத்த முடியாது. அமெரிக்க துருப்புக்கள் மூலமாகவும் அமெரிக்க அதிகாரிகள் மூலமாகவும் அமெரிக்க நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும். அதே போன்று நேட்டோ அதிகாரிகள் மூலமாகவும் நேட்டோ துருப்புக்கள் மூலமாகவே நேட்டோவினுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும். எனவே இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரஷ்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்திற்கு நேட்டோ படைகளும் அமெரிக்க படைகளும் உக்ரைனிலே களமிறக்கப்பட போகின்றார்கள். அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க போகின்றார்கள். அத்தோடு இந்த பதற்றமான சூழ்நிலையில் வடகொரியாவுடைய உச்ச தலைவர் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். வடகொரியாவின் அணுசக்தி திறன்களை அணுவாயுத திறன்களை எந்தவிதமான வரம்பும் இல்லாமல் அதிகரிக்க வேண்டும். வடகொரியாவின் ட்ரோன் உற்பத்தி மற்றும் இன்னும் ஏனைய ஆயுத உற்பத்திகள் அனைத்தும் எந்தவிதமான வரம்பும் இல்லாமல் அதிகரிக்கப்பட வேண்டும். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும்
மேற்குலக நாடுகளும் உக்ரைனை ஒரு அதிர்ச்சி சக்தியாக பயன்படுத்துகின்றார்கள். இனி நாங்கள் திறந்த போருக்கு முழுமையாக தயாராகிவிட வேண்டும். அதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் அவசரமாக இராணுவம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வடகொரியாவுடைய உச்ச தலைவர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து போலந்து நாட்டினுடைய பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் மிகப்பெரிய போருக்கு மாத்திரமல்லாமல் எங்களுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு மிக முக்கியமான தீர்மானமாக அமைந்திருக்கும் என போலந்து நாட்டினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பிலும் அமைதியை ஏற்படுத்தி உயிர்களை பாதுகாப்பதற்கு முன்பு அவர்கள் மூன்றாம் உலகப் போரை ஆரம்பிக்க போகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்று உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு முன்பே அவர்கள் மூன்றாம் உலக மகா யுத்தத்தினை ஆரம்பிக்க போகின்றார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான அனுமதியினை வழங்கியிருப்பது முட்டாள்தனமான முடிவு என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மகன் தெரிவித்துள்ளார். அத்தோடு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் ஆழத்திற்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினை அமெரிக்கா வழங்கியிருப்பது இந்த யுத்தத்தினை அடுத்த கட்டத்தை நோக்கி அவசரமாக நகர்த்திவிடும் என சர்வதேச ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். இந்த வருடம் ரஷ்யா அவர்களுடைய அணுசக்தி கோட்பாடுகளை புதுப்பித்துள்ளார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக அணுசக்தி மற்றும் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு நாடு, அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாட்டினுடைய ஆதரவுடன் ஒத்துழைப்புடன் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல்களை ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அந்த நாட்டிற்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான எல்லா விதமான உரிமையும் ரஷ்யாவுக்கு இருக்கின்றது என ரஷ்யாவின் அணு ஆயுத கோட்பாடுகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டால் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும் என ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக புட்டின் அவர்களும் தெளிவான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவும் நேட்டோவும் உக்ரைனை பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அணு ஆயுதத்தினை நிச்சயமாக பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என புட்டின் அவர்கள் ஏற்கனவே நேரடியான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். எனவே இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அல்லது இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றது. இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை முழுமையாக நிறுத்திவிட்டு அல்லது குறைந்தது 20 வருடங்களுக்காவது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விரிவாக்க திட்டத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை உருவாக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்தார். உக்ரைனுக்கு வழங்கக்கூடிய பில்லியன் டாலர் பணத்தினை நிறுத்திவிட்டு அந்த பணத்தினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு வழங்கிய ஒரு புதிய மத்திய கிழக்கு ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பே ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அணு ஆயுத போரை நோக்கி நகரப் போகின்றது. இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது மிகப்பெரிய போராக மாறியதற்கு பிறகு, உலகப் போராக மாறியதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் அவற்றினை தடுத்து நிறுத்த முடியாத நிலைமையே ஏற்பட்டுவிடும். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான உதவிகளையும் டொனால்ட் ட்ரம்பினால் வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஈரானிய தரப்பினரும் அவசரமாக காய்களை நகர்த்தி வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் விரிவாக்கத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிக்கலாம். ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவுக்கு ஈரானிய தரப்பினரும் எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவார்கள். ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு போரையும் ஆரம்பிப்பாராக இருந்தால், ஈரானுக்கு எதிரான போரையும் ஆரம்பிப்பார்களாக இருந்தால், ஈரானும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட தரமான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சிக்கிக்கொள்ள போகும் டொனால்ட் ட்ரம்பினால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கான முழுமையான உதவியை கூட வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த யுத்த களத்தினுடைய சமன்பாடுகள் மாறப் போகின்றன. நாங்கள் எதிர்பார்க்காத சமன்பாடுகள் இந்த யுத்த களத்தில் நடைபெறப் போகின்றன. ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய போரை நோக்கி இந்த உலகமானது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி தொடர்பாக கடந்த 3 நாட்களாக பல செய்திகள் வெளியாகி வருகின்றன. 85 வயதுடைய இமாம் அலி கமேனி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவர் கோமா நிலைக்கு சென்றிருப்பதாகவும் மேற்குலக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. மேலும் இந்திய ஊடகங்கள் இவற்றிற்கு ஒருபடி மேலே சென்று இமாம் அலி கமேனி அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் இமாம் அலி கமேனி அவர்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றார் என ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் நேற்றைய தினம் இமாம் அலி கமேனி அவர்களும் லெபனானுக்கான ஈரானிய தூதரும் சந்தித்து மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் தொடர்பான புகைப்படங்களையும் ஈரானிய தரப்பினர் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து நேற்றிரவு ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் ஈலாட் பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ஏவப்பட்ட வயது முதிர்ந்த அயன்டோம் ஏவுகணைகள் தவறுதலாக குடியிருப்பு பிரதேசங்களில் வீழ்ந்து சேதங்களை ஏற்படுத்தி இருந்தன. இதன் மூலமாகவும் 5க்கும் அதிகமான நிலத்திரர்கள் படுகாயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்புடைய ட்ரோன் தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 50 குடியிருப்பு கட்டிடங்களையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. சாதாரணமாக ஒரு கட்டிடத்திற்குள்ளே ஏவுகணைகளோ ஆயுதங்களோ களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த கட்டிடத்தின் மீதான வான்வழி தாக்குதலுக்கு பிறகும் குறித்த கட்டிடத்தில் இருந்து வெடிப்புகள் பதிவாகும். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் எந்தவிதமான இரண்டாம் வெடிப்புகளும் ஏற்படுவதில்லை. இதற்கு அர்த்தம் குறித்த கட்டிடங்களில் எந்தவிதமான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் இல்லை என்பதே ஆகும். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அனைத்தும் குடியேற்ற பிரதேசங்கள் இலக்கு வைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் எந்தவிதமான ஆயுத களஞ்சிய சாலைகளும் அளிக்கப்படவில்லை. பெண்களும் சிறுவர்களும் பொதுமக்களும் தான் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு தான் ஒவ்வொரு நாளும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தஹியே பிரதேசத்திலும் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 45க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் அதிகமானோர் பெண்களும் சிறுவர்களும் என லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமே தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்திலே பாதைகளை திறந்திருப்பதாகவும் வடக்கு பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் மீள குடியேறலாம் என்றும் சில போலியான மாயைகளை வெளிப்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டு வரக்கூடிய ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் தற்போதைய நிலைமையிலே மீள குடியமர்த்தப்படவும் மாட்டார்கள். இருப்பினும் சர்வதேசத்திற்கு ஒரு போலியான மாயையை காண்பிப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் இவ்வாறான செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள். அதே நேரம் ஹைஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் சஃபேட் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் வெளியேறி வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசம் என்றும் தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி அதனை வடக்கு இஸ்ரேலாக அறிவிக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சர்களான பென்கோவிரும் ஸ்மொட்ரிச்சும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசம் என்றும் கிரேட் இஸ்ரேலுக்கு சொந்தமான பிரதேசம் என்றும் ஜெருசலம் போஸ்ட் ஊடகமும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை போன்று எங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்கு கீழால் நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவரான பென்னி கான்ஸும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து லெபனானின் அடுத்த கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்க தூதர் அமோஸ் இந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் விஜயம் செய்ய போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கியாம் கிராமத்தினை அடைந்து கொள்வதற்காக 2 வழிகளின் ஊடாக முன்னேற முயற்சி செய்கின்றது. இலக்கம் 1 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்ஸானி பிரதேசத்தின் ஊடாகவும் இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல் ஹமாமாஸ் மலையுச்சி பிரதேசத்தின் ஊடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்டு கியாம் பிரதேசத்தினை அடைவதற்கு முயற்சி செய்கின்றது. இருப்பினும் கடந்த 48 மணி நேரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த பிரதேசத்தின் ஊடாக முன்னேற முடியவில்லை. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு மாத்திரம் குறித்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கவசதெரிப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தியும் மோட்டார் குண்டு ஏவுகணைகளை பயன்படுத்தியும் நசர் ஏவுகணைகளை பயன்படுத்தியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் மாத்திரம் 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஃபஜர் 5 ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளார்கள். இந்த ஃபஜர் 5 ஏவுகணை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். 175 கிலோகிராம் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபஜர் 5 ஏவுகணையானது தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்தும் பின்வரிசை சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்குவதற்காகவே களமிறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஃபஜர் 5 ஏவுகணையை களமிறக்கி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றிரவு மெரோனல் ராஸ் மற்றும் ஐச்சரோன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று காலையும் ஐச்சரோன் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் பின் ஜபீல் கிராமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராகவும் இந்த ஃபஜர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் டயர் ஹர்ஃபா பிரதேசத்திலிருந்து ஷமா பிரதேசத்தை நோக்கி முன்னேறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதன்போது முன்னேறி சென்ற ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையையும் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டசன் கணக்கான அல்மாஸ் கவசதெரிப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கவசதெரிப்பு ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று காலையும் டயர் ஹர்ஃபா பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை கலிலி பிரதேசத்தில் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 25க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் தொடர்ச்சியான வான்வழி
வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 28க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே யாசர் வெடிகுண்டு பொறிகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக எந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் பெய்ட் லாஹியாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே கவசதிர் பேவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். அதேபோன்று ஒமர் அல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து பெய்ட் லாஹியாவின் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியானுடைய அல் ஜவானி பிரதேசத்திலே அதிரடியான ஸ்னைப்பர் தாக்குதல்களை மேற்கொண்டு 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல் கஸாம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 12 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று மத்திய காசாவின் புரூஜை கிழக்கு பிரதேசத்திலே அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல்-அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகளத்தில் 5 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் புல்டோசர் வண்டி ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளன. 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.